விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்ய 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட்டை நேற்று இரவு வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. 2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் பாரதிய அந்தராக்ஷ ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் மூலம் 2 செயற்கைக்கோள்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. That's a marvelous liftoff of PSLV C-60 SpaceX mission on the go. தொடர்ந்து ராக்கெட்டில் இருந்து 1 நிமிட இடைவெளியில் SpaceX A மற்றும் SpaceX B ஆகிய 2 செயற்கைக்கோள்களும் பிரிந்ததாக இஸ்ரோ தெரிவித்தது. ராக்கெட் ஏவப்பட்டதை மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்டு வியந்தனர். இது பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு பயணமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்க பாத்துறோம். எங்க ஸ்கூல்ல இருந்து இப்படி கூட்டு போன நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் மதுரைப்பட்டில இருந்து வரோம். இந்த மாதிரி வந்து லைஃப்ல பாவம் நினைச்சு கூட பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பார்த்தது இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த ஃபயர் பறக்கக்குள்ள நாங்க கூட கிட்ட பார்ப்போம்னு நினைச்சோம். இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த ஃபயர் மேல போகக்குள்ள ஒரு சன் வந்து இருட்டுல சன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. விண்வெளியில் தானே ஆய்வு மையம் அமைப்பதற்கும், ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்ணில் அனுப்புவதற்கும், சந்திரயான் 4 திட்டம் மூலம் நிலவில் ஆய்வு மேற்கொள்ளவும் இந்த டாக்கிங் திட்டம் வேண்டும் என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்க சமயத்துல பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ககன்யான் விட்டாலும் சரி, சந்திரயான் 4 அனுப்பி சந்திரனில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வரக்கூடிய ப்ரோபு சுற்றுன ஆர்பிட்டர்ல சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் 1 வார இடைவெளியில் 2 செயற்கைக்கோள்களும் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும் என்றார். இந்த ஆர்பிட்ல எத்தி இந்த 475 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான். அந்த 2 சேட்டலைட் ஸ்பேடெக்ஸ் 220 கிலோ ஆரம் இருக்கு. நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து சேஷம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார்.